ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிள்ளைங்கன்னு பிள்ளைங்களே பார்க்க பார்த்துக்கோங்க. பிள்ளைங்கள நம்ம கண்டிப்பாக பார்க்கணும், அது வேறு விஷயம். ஆனால் நம்மளையும் நம்ம எப்போ தான் பார்க்குது? நம்ம பிள்ளைங்க ஒரு லெவலுக்கு வரும்போது அவங்கள பார்க்க முடியாமல் நம்ம உடம்பு சரியில்லாமல் சாஞ்சிருந்தோம். உண்மை தானாங்க? இப்போ ஒரு நம்ம பிள்ளைங்க நம்ம பிறந்தாச்சு, நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம சத்தானதை பார்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்ருப்போம். அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளை கவனிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக தவறிடுறோம். பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிடக்கூடாது, காய்ச்சல் அடிச்சிடக்கூடாது, விடிய பார்த்து நம்ம அவங்கள பராமரித்து நல்லபடியாக ஸ்கூலில் கொண்டு விட்டு ஸ்கூலுக்கு போய் காலேஜ் போகிற லெவல் வந்தாலும் நம்ம பிள்ளைன்னு பார்த்துருதோம். நம்மளுடைய உடம்பையும் நம்ம கவனிக்க போகிறதில்ல. நம்மளுடைய மைண்ட் செட் நம்ம ஒரு உலகத்தில் வாழதோங்கிறதே நம்ம மறந்துடுதோம். பிள்ளைங்களுக்காண்டின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். இந்த இது எப்போ நம்மளை பாதிக்கு அப்படின்னா, ஒரு 40 வயசை தாண்டும்போது 40+ போடும்போது தான் நமக்கு அதோட பாதிப்பு நமக்கு தெரியுது. நம்மளோட உடம்பை பேணாதது அப்புறம் தெரியுது. இந்த லெவலில் இருக்கும்போது பிள்ளைங்கள்லாம் காலேஜ் படிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கட்டி கொடுக்க ஸ்டேஜ் வந்துடுது. நமக்கு 45 தாண்டே அவங்கள கட்டி கொடுக்க ஸ்டேஜ் வந்துடுது. அப்போ அவங்கள கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுதோம், அவங்களுக்கு நம்ம பேறுகாலம் பார்க்கக்கூடிய ஸ்டேஜில் இங்கே நம்ம பாடி டவுன் ஆயிடுது. நம்மளை எங்கடா கொண்டு கிடத்துவங்க மாதிரி ஆயிடுது. அந்தளவுக்கு வந்துடுது. நமக்கு உடம்பு வீக்னஸ் ஆயிடுது, ரொம்ப பலன் இல்லாமல் போயிடுது. ஏன்னா அப்போ நம்ம சத்தான சாப்பாடு எதையுமே நம்ம எடுத்துக்கிட்டவே இல்லை. நம்ம கவனம் ஃபுல்லாக பிள்ளைங்க மேலே தான் இருந்துச்சு. அது நமக்கு பார்க்கக்கூடிய கடமை கட்டாயமாக, அது உண்மை தான் 100%. ஆனால் நம்மளையும் நம்ம பார்த்துக்கிடக்கூடியது நம்ம கடமை. உடம்பு போயிட்டுனா திருப்பி நம்மளால் அந்த ஆரோக்கியத்தை நம்ம வாங்க முடியாது. உண்மை தானேங்க? அதனால் நம்ம உடம்பை வந்து நம்ம இப்போ இருக்கிற லெவல்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பை வந்து நம்ம பேணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு வயசு ஆக ஆக நமக்கு பலன் வந்து கூடாது. கண்டிப்பாக டெலிவரிக்கு அப்புறம் பெண்களுக்கு யாரும் நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதாட்டும் ஒரு வகையில் அது நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும், சிசேரியனாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஏதாட்டும் ஒரு வழியில் அவங்களுக்கு ஒரு வலி தினம் இருந்துட்டு தான் இருக்கும். ஒன்றுக்கு வழியிலனா தலைவலியாட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க. உண்மையிலே எனக்கு அதுதான். ஏதாட்டும் ஒன்று ஒரு பிரச்சனை இல்லையா, தலையாட்டு வலிச்சிக்கிட்டு இருக்கும் காரணமே இல்லாமல். அதனால் ஏதாட்டும் ஒரு வலி இருக்கும். இல்லைனா ஒரு மனசு சங்கடமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதாட்டும் ஒரு வகையில் ஒரு இது வந்துகிட்டே தான் இருக்கும் நமக்கு. அதனால் உடம்பு வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கும் கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து. அதெல்லாம் இந்த குடும்பத்தில் உள்ள செமைகளை நம்ம வேறு சுமந்துக்கிட்டு இருப்போமா. அதுவும் இந்த தேவையில்லாதெல்லாம் போட்டு பிராண்டி அத்துட்டு கிடக்கிறது தான் நமக்கு வேலை. பிள்ளைங்க பள்ளியிடமோ காலேஜோ ஒழுங்காக தான் போயிட்டு வருவாங்க. ஆனால் நம்ம பிள்ளை சாப்பிட்ருப்பாளா, தண்ணி குடிச்சிருப்பாளா, இல்லை வந்திருப்பாளா, பசி ஏறியிருப்பாளான்னு சொல்லி நம்மளும் ஒரே குழம்பிட்டு இப்படி கண்டதெல்லாம் போட்டு பிராண்டிட்டு கிடப்போம். வீட்டுக்காரர் சாப்பிட்ருப்பாரா, நம்மளே சாப்பிட்ருக்க மாட்டோம். வீட்டில் தான் இருப்போம், சோத்துப்பானை பக்கத்தில் தான் இருப்போம், நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனால் கவலை ஃபுல்லாக அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு கண்டதையும் நினச்சி குழப்பி மனசையும் ஒரு வழி பண்ணிடுவோம், உடம்பையும் ஒரு வழி பண்ணி வச்சுருப்போம் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த பாதிப்புலாம் இப்படி 40+க்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு அதுக்குள்ளே அப்பாடான ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல இது பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பிள்ளைங்களோடு சேர்ந்து நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம பேணிக்கிடணும் பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட்